விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை சிம்பிளாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 கப்பு தண்ணியை விட்டு நல்லா காஞ்சதும் கொதித்ததும் 1/2 ஸ்பூன் உப்பை போட்டு கொழுக்கட்டை மாவு 2 கப்பு போட்டு கிளறி விடுங்க. பதமாக வரும். 2 ஸ்பூன் நெய்யை விட்டு கிளறி விட்டு 5 நிமிஷம் மூடி விடுங்க. எடுத்து தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க. தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. அது நல்ல பதம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வைங்க. கடாயில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு காஞ்சதும் துருவிய தேங்காவை போட்டு நல்லா சிவப்பாக வர வரையும் வதக்கிக்கோங்க. ஒரு பவுலில் மண்டவெல்லத்தையும் போட்டு வதக்குங்க. தண்ணி விட வேணாம். பொரிச்ச எள்ளை போட்டுக்கோங்க. மிக்சியில் 3 ஏலக்காய், முந்திரி தேவையான அளவு அரைச்சதையும் சேர்த்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் கிஸ்மிஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொழுக்கட்டை மாவு அச்சை எடுத்து எண்ணெய் தடவி மாவை எடுத்து அதில் வச்சு நல்லா அமுக்கி பூரணத்தையும் உள்ளே வச்சு மூடி அமுக்கி எடுங்க. மோதகமும் அச்சை எடுத்து எண்ணெயை தடவி மாவு வச்சு அமுக்கி எடுத்து பூரணத்தையும் உள்ளே வச்சு நல்லா அமுக்கி தடவி எடுங்க. நான் செய்கிறத பார்த்து அப்படியே செய்யுங்க. மீதம் இருக்கும் கொஞ்சோண்டு மாவை குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டி இட்லி சட்டியில் எல்லா கொழுக்கட்டையும் வேக விடுங்க. 20 நிமிஷம் கழித்து எடுங்க. கடாயில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு கடுகு கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேங்காயை துருவினதை சேர்த்துக்கோங்க. வதக்கி ஒரு பவுலில் மாற்றி வைங்க. 3 வித கொழுக்கட்டையும் ரெடி ஆயிரும். பார்த்தா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். விநாயகருக்கு படைக்கலாம். சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.